सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருभ्यो நமः. இப்போ நாம ராகவ யாதவீய காவியத்துல 17வது ஸ்லோகத்தை பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல எடுத்துட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்லோகத்தை நேரடியா படிக்கும் பொழுது ராமன் அகஸ்தியரிடமிருந்து விடை பெற்று செல்லும் பொழுது ஜட்டாயுவினால் சேவிக்கப்பட்டார், வணங்கப்பட்டார். அது மட்டும் இல்ல, ராமனை கணவனாக வரித்தாள் சூர்பனகை அப்படிங்கிற இந்த விஷயமானது இந்த ஸ்லோகத்தை தெரிகிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி பார்க்கும் பொழுது இந்திரன் கிருஷ்ணனை சென்றடைந்தான் எதற்காக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த ஸ்லோகத்தை பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த நேரடியா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை வாசிக்க போறோம். சாகமாகர பாதாக கங்கேன அவனதஹி சஹ ந சமானர்தமா ஆராமா லங்காராஜஸ்வசாரதம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா சாகமாகர பாதா ஹ கங்கேன அவனதஹ ஹி சஹ ந சமானர்த மா அராமா லங்காராஜஸ்வசாரதம். இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா சாகமாகர பாதா சஹ ஹி கங்கேன அவனதஹ ஹ அராமா லங்காராஜஸ்வசாரதம் தமானர்த. ஒவ்வொரு பதத்துக்கும் நம்ம அர்த்தம் பார்க்கலாம். முதல்ல இதுல இருக்கக்கூடியதான பதம் சாகமாகர பாதா அப்படின்னு என்ன அர்த்தம்? சாகமா அப்படிங்கிறதுல ஒரு 2 பதம் இருக்கு. ஆகமஹா, அதுக்கப்புறம் ச அப்படின்னு. ஆகமஹான்னு சொன்னா வேதஹான்னு அர்த்தம். அதனுடன் கூடியவன் சாகமாஹா, ஆகமேன சகிதா சாகமா. இது ரிஷிகளை குறிக்கிறதுனால சாகமாஹா, அதாவது வேதத்தை கற்றறிந்தவர்களோடு சேர்ந்தவர். இந்த சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமோ அல்லது ரிஷிகளுடைய கூட்டம் அப்படிங்கிற அர்த்தமோ எப்படி கிடைக்கிறது அப்படின்னு கேட்டா, சாகம ஆகரன்னு ஒரு பதம் இருக்கு. ஆகரஹான சமூகான்னு அர்த்தம். அதாவது வேதத்துடன் கூடியவர்களுடைய சமூகம், அதாவது ரிஷிகளுடைய கூட்டம். அவர்களை காப்பாற்றுபவன். அந்த காப்பாற்றுபவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பதம் எது? பாதா, பாதி, பாரக்ஷணேன்னு தாத்து. அதுல இருந்து நம்ம எப்படி இந்த திருச் அப்படின்னு ஒரு பிரத்யேகத்தை சேர்த்தோம்னு சொன்னா அதை செய்பவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும் இல்லையா? தாத்தா கொடுப்பவன், தாத்தா தாங்குபவன், இப்படி எல்லாம் பர்த்தா தாங்குபவன் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் பார்த்தான்னா ரட்சிப்பவன். யாரை ரட்சிப்பவன்? வேதத்துடன் கூடியதான மகர்ஷிகளை ரட்சிப்பவன். யாரவன்? ராமஹா, சஹா ராமச்சந்திரா. அவர் என்ன பண்ணினார்? கங்கேனா, கங்கன்னா கிருத்ரன்னு அர்த்தம். கங்கேன அப்படிங்கிறது திருத்தியா விபக்தியந்தம் பதம். கங்கத்தினால், அதாவது கிருத்ரத்தினால், ஜட்டாயுவினால், அவனதஹா, அவனதஹான வணங்கியவன், சேவிதா. அதாவது ஆசிரமத்திலிருந்து கிளம்பி இந்த மற்ற இடத்துக்கு செல்லும் பொழுது, அதாவது பஞ்சவட்டிக்கு செல்லும் பொழுது ஜட்டாயுவினால இவர் கௌரவிக்கப்பட்டார், வணங்கப்பட்டார். அந்த சமயத்தில என்ன ஆயிடுத்து? அராமா, அமனோஜ்ஞான் அர்த்தம். அதாவது மற்றவர்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கறத அறியாதவள்னு அர்த்தம். ராமன் எப்பேற்பட்டவன்? ஏகபத்னி விரதமா இருக்கக்கூடியவன். அப்படிங்கிறத அறியாதவளாக, தவிர ராமனுக்கு சூர்பனகையை ஏற்றுக்கொள்வதில் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அவருடைய மனசவர என்னன்னு சொல்லிட்டார்.
அப்படியும் அது புரிஞ்சுக்காதவா இருக்கிறதுனால இங்க இந்த சூர்பனகைக்கு விசேஷமா என்ன சொல்றார்? அராமா அமனோஜ்ஞா, மனதை அறியாதவள் அப்படின்னு அர்த்தம். யார் அவள்? லங்காராஜஸ்வசா, லங்காயாக ராஜா யாரவன்? ராவணன். ஸ்வசா அப்படின்னு சொன்னா சகோதரின்னு அர்த்தம். லங்கா ராஜாவினுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய சூர்பனகா என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டா, ரதம் சமானர்த்தா. ரதம்னா விருப்பம், ராமனின் பால் விருப்பம் கொண்டு அவ அந்த ராமனை அடைவதற்கு சமானர்த்த, சம்யக் ஆனர்த்த, அயாச்சத அப்படின்னு அர்த்தம். ஆனர்த்துன்னு சொன்னா அயாச்சத, வேண்டினால். சம்யக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ கௌரவம் படுத்தி கேட்டால் அப்படின்னு இல்லை. இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும் பொழுது மறுபடியும் தொந்தரவு செய்தால்னு அர்த்தம். மறுபடியும் கேட்டால் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க சம்யக் ஆனர்த்த அப்படிங்கிற பதம் அவளுடைய அந்த மறுபடியும் தொந்தரவு செய்கின்ற அந்த ஒரு நிலையை குறிப்பிடுறதாக இருக்கு. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படிங்கறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகத்தை நம்ம ஒரு தடவை வாசிக்கலாம். தம் ரசாஸ்வஜரா காலம் மாராமார்தனமாசன சஹிதோ நவனாகேகம் ஹாதா பாரக மாகசா. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. தம் ரசாசு அஜரா காலம் மா ஆராமார்தனம் ஆச ந சஹா ஹிதஹ அனவனாகே அகம் ஹாதா அபாரகம் ஆகசா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா, அனவனாகே அபாரகம் அகம் ஹாதா சஹா ரசாசு அஜரா காலம் மா ஆராமார்தனம் ந ஆசா. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல சொல்ல வர அப்படின்னு கேட்டா, முதல்ல அனவனாகே, நாகஹான்னு சொன்னா ஸ்வர்கா, நவஹான்னு சொன்னா புதிதாகன்னு அர்த்தம். அனவஹான்னு சொன்னா ரொம்ப பழசு, ரொம்ப நாளா சிறகாலமா அப்படின்னு அர்த்தம். அனவனாகே என்னது? அபாரகம். அபாரம்னா அபாரகம்னு ஒருக்கு, அதாவது அகம்னா பாப்பம். அபாரகம், அபாரகம் அகம். அபாரங்கிற பதத்துக்கு, அதாவது முதல்ல அகஹான்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா, அதுக்கு துக்கம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விசேஷம் அபாரம். அபாரம்னா என்னது? ரொம்ப அப்படின்னு அர்த்தம். ரொம்ப காலமா இருக்கக்கூடியதான ஒரு துக்கம். சொர்க்கத்திலே எது துக்கம்? அப்படி ஒரு நிலை வந்துடுது. ஏன் அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணர் அந்த பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அந்த வனமானது சுஷ்கம் ஆயிடுது, அதாவது காஞ்சி போயிடுது, நாசம் ஆயிடுது. அதே மாதிரி சொர்க்கத்திலையும் துக்கம் வர ஆரம்பிச்சிருதான். அதனால இப்போ அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இவ்வளவு முயற்சி பண்றான். எப்படி? அனவனாகே, ரொம்ப காலமாக, அபாரகம் ரொம்ப, அதாவது வெகு காலமாக இருக்கக்கூடியதான அகம் துக்கத்தை, ஹாதா, ஹாகதோ அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு, அதை அடைந்தவன். முன்னாடி நாம எப்படி பார்த்தான்னு பார்த்தோமோ, பார்த்தான்னா ரட்சிப்பவன் பார்த்தோம். அதே மாதிரியான பிரத்யத்தை கொண்டுதான் இதுவும். ஹாதா அடைந்தவன், வெகுகால நீண்ட ஒரு துக்கத்தை அடைந்தவனாக இருக்கிறான். யாரு? சஹா இந்திரஹா. இவன் என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரை நோக்கி சென்றான். எப்பேற்பட்ட கிருஷ்ணரை நோக்கி அப்படின்னு கேட்டா, இந்திரன் எப்பேற்பட்ட கிருஷ்ணரை சென்றடைந்தான் அப்படின்னு சொன்னா, அந்த கிருஷ்ணருக்கு விசேஷனம் அஜரா காலம். ஜரான்னா மூப்பு, அஜரான்னா அந்த மூப்பை அடையாதவன். அதே மாதிரி காலத்தை வென்றவன் அர்த்தம். நித்தியமாக இருக்கக்கூடியவன் கிருஷ்ணன். இது பொதுவா சொல்லக்கூடியதான், பகவான் இப்படிதான் இருப்பார் அப்படின்னு. ஆனா இதுல இன்னொரு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, ரசாசு. ரசான்னு சொன்னா பூமின்னு அர்த்தம்.
பூமியை சென்று அடைந்தாலும் கூட, ஒரு அவதாரத்துல இருந்தாலும் கூட அவருடைய சுவாபாவிகமா இருக்கக்கூடியதான அந்த நித்தியத்துவம் போகல. அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணரை தவிர ஆறாமார்தனம், ஆறாமஹா அப்படின்னா உத்தியானம்னு அர்த்தம். தேவலோகத்துல இந்த பாரிஜாத பூ இருக்கக்கூடியதான அந்த இடம், அத என்ன பண்ணினார்? அர்த்தனம் நாசனம் பஞ்சனம் பண்ணிட்டார். இந்த புஷ்பத்தை பறித்ததுனால அந்த தோட்டமானது காஞ்சி போயிடுதான். தவிர இவர் அனுமதி கேட்டப்போ இந்திரன் அனுமதி கொடுக்கல அந்த புஷ்பத்தை எடுத்துக்கிறதுக்கு. இது ஒரு பாபமாக ஆனதுனால தேவலோகம் ரொம்ப ஒரு துக்கத்தை போய் அடைஞ்சிருத்தான். சொர்க்கம் இப்போ ஒரு துக்கத்துல இருக்கு, அதுவும் நீண்ட கால ஒரு துக்கத்துல இருக்கு. இப்பேற்பட்டதான இந்த செயலை செய்த அந்த கிருஷ்ணனை சென்று அடைந்தார். யாரு? இந்திரன் அடைந்தார் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம், ஒரே ஸ்லோகம் நேரடியான வரிசையில படிக்கும்போது ஒரு அர்த்தத்தையும் பின்னாடி இருந்து படிக்கும்போது ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கறதாக இருக்கு. மேற்கொண்டு ஸ்லோகங்களை நாம வரக்கூடிய பதிவுகள்ல பார்க்கலாம்.